இலங்கையில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. மஹிந்த ராஜபக்சேவுக்கும் ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் இடையே பலத்த போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் களத்தில் இருந்து நேரடி தகவலை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், இலங்கையில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? தேர்தல் பிரச்சாரம் பற்றிய தகவலை விரிவா சொல்லுங்க சலீம். மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்பதானே இலங்கையில தேர்தல் நடந்து முடிந்தது, மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஜனவரி மாதம் நடந்தது ஜனாதிபதிக்கான தேர்தல். இவங்க அதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜனாதிபதி தான். இப்போ நடக்கவிருக்கும் தேர்தல் அப்படிங்கிறது இது பிரதமர் பதவிக்கான தேர்தல். அதாவது எம்பிக்கெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த எம்பியில ஒருவர் பிரதமர் பதவியை எட்டி பிடிப்பார். இலங்கையை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா 225 எம்பிக்கள் இருக்காங்க. 225ல பாதிக்கும் ஒன்று மேலே எடுத்தால் ஆட்சியை பிடித்து விடலாம். உதாரணத்துக்கு 113 தான் பாதிக்கு ஒன்று மேலே. போன வாரம் உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு? இலங்கை உளவுத்துறை மூத்த அதிகாரிகள் கிட்ட நாம பேசி பார்த்ததுல போன வாரம் ரேட்டிங் பொறுத்தவரையில் 119 எம்பிக்களை வென்றெடுத்து, அதாவது 119 தொகுதிகளை வென்றெடுத்து ஏற்கனவே பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர் தான் இங்கே பிரச்சாரம் பண்ண வரப்போறார். இன்று இரவு அங்கதான் நான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே தேர்தல் களை கட்டியிருக்கிறது, தேர்தல் களம் களை கட்டியிருக்கிறது. 119 எடுத்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி போன வாரம் உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிச்சு. இப்போ இன்று உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உளவுத்துறை அதிகாரியிடம் பேசிவிட்டு இங்கே பேசி கொண்டிருக்கிறேன். 130 சீட் ஏற்கனவே பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே வென்றெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளவுத்துறை அதிகாரி சொன்னார். எதனால 130, எதனால அந்த ஹியூஜ் மார்ஜின்ல ஜெயிப்பாரு, என்ன காரணம் உங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று ஜனாதிபதியாக, அதாவது அதிபராக இருக்கக்கூடிய சிறிசேனா இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ராஜபக்சேவுக்கு நேற்று மாலை ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதில் நீங்கள் நிச்சயம் பிரதமர் ஆக முடியாது, ஏற்கனவே ஒரு 5-6 பேரை நான் கருத்தில் கொண்டிருக்கிறேன், பிரதமராகும் கனவை கைவிட்டு விடுங்கள்னு எழுதியிருக்காரு. இது ராஜபக்சாவுக்கு ஒரு மைனஸ். ராஜபக்சாவும் தயக்கத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய ஊழல் புகார்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். குடும்ப அரசியல் என்ற குற்றச்சாட்டு ராஜபக்சே மேல் இருக்கிறது. ராஜபக்சேவுடைய மகனின் மீதும் ஒரு கொலை வழக்கு வலம் வருகிறது. ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அவர்தான் ஒரு சம்பந்தப்பட்ட ரக்பி பிளேயரை கொலை செய்திருப்பார். இப்படி புதிதாக ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ராஜபக்சாவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். இதனால தான் ஹியூஜ் மார்ஜின்ல ஏற்கனவே பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்கிறது. சலீம், இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு? இது குறித்து மக்களோட கருத்து என்னவா இருக்கு சலீம்? மக்களுடைய கருத்து, மக்கள்கிட்ட நாம பேசி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலும் தமிழர்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்கேவிற்கே அதிக வாய்ஸ் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. ராஜபக்சாவுக்கு தமிழ் மக்களிடையே அதிக வாய்ஸ் கிடையாது. கொழும்பு பகுதியில் தமிழ் மக்கள் 3 லட்சம் பேர் வசித்து வருகிறார்கள். ஒரு கணிசமான சதவிகிதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இன்னாரெல்லாம் எம்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிற சதவிகிதத்தில் தமிழ் மக்கள் இருக்காங்க. அதன் பிறகு மைனாரிட்டி மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரணில் விக்ரமசிங்கேக்கே ஓட்டு போடுவார்கள் என தெரிய வருகிறது. ராஜபக்சேவுக்குன்னு சொல்லி ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவர் பேச போனால் அவரை பார்க்குறாங்க, கூட்டம் கூடுது. சிங்கள மொழி பேசும் மக்கள் நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த வாக்குகள் உதவுமா? அத்தனை எம்பிக்களை, அத்தனை தொகுதிகளை ராஜபக்சா வென்றெடுப்பாரா என்பது ராஜபக்சாவிடம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பிரச்சாரம் செய்யும் பொழுது தற்போது பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்லி பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னா, இனக்கலவரம் இனியும் இலங்கையில் இருக்கக்கூடாது, ராஜபக்சே அதாவது பிரதமராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் பிரச்சாரம் பண்றதால எம்பிக்கள் எல்லாமே அதை தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணி வராங்க. இலங்கை அமைதியாக இருக்க வேண்டும், இலங்கையில் வளர்ச்சி வர வேண்டும், உங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும். இந்த வளர்ச்சி ஃபார்முலாவை வச்சு இப்பொழுது பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இன்றோடு பிரச்சாரம் ஓய்கிறது. 12 மணி, இரவு 12 மணி வரை பிரச்சாரம் செய்யலாம். வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு தொடங்கி 4 மணி வரைக்கும் நடைபெறும். உடனே வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம ஊருக்கும் இவங்க ஊருக்கும். உடனே வாக்கு எண்ணிக்கை அடுத்த நாளே விடியற் காலையில் முழு விவரங்கள், யார் ஆட்சி அமைத்திருக்காங்க, யார் பிரதமர் என்று நமக்கு தெரிய வரும்.